ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் போட்டிருந்தோம். ஆக்சுவலி இது வந்து என்னோடய ஓல்டு வீடியோ. நான் வந்து போட மறந்துட்டேன். நான் இப்போ தான் எடிட்டிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ வந்து நான் இதை போடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் எடுத்தேன். நான் மறந்துட்டேன். சாரி, ரியலி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆக்சுவலி நான் பிக் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் வந்து நான் இது வந்து ஷேர் பண்ணாமல் விட்டுட்டேன். இது என்னென்னா வந்து ஒரு 1.5 டேஸ்லேயே நான் கொடுத்துட்டேன். ஸோ வந்து நான் எதுவுமே அவ்வளோவா இது பண்ணிக்கல. கடகடன்னு அவங்க கொடுக்குற நேரத்தில் வந்து நான் கடகடன்னு வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதனால் வந்து எனக்கு வந்து அவ்வளோவா இது தெரியல. நான் வந்து இது வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, ரொம்ப ஓவராக கேட்கல அவங்க. பட் எனக்கு இது ஓவராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து கொடுத்துருந்தேன். ஃபுல்லாகவே இது வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்து தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். சுகர் பீட்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்து நம்ம ஒர்க் பண்ண மாதிரி இருந்தனால சரி எங்கள் அக்காவை கொடுத்து கடகடன்னு வீடியோ எடு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்து இந்த ஒர்க் பண்ணாலுமே இது நல்ல வெயிட்டாக தான் இருந்துச்சு. பிகாஸ் வந்து நான் ரொம்ப கிட்ட போட்டிருப்பேன். அந்த இதை ஒரு பென்சில் சைஸ் தான் வந்து நான் ஸ்பேஸ் விட்டுட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி இந்த டிசைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நான் ஹேண்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும், அதுவும் இல்லாமல் சில்வர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கலரு எல்லாமே அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நான் ஜஸ்ட்டு அவங்களுக்கு வந்து அவங்க சொன்னதை நான் பண்ணி கொடுத்தேன், அவ்வளோதான். பேக் டிசைன் சொல்கிற அளவுக்கு ரொம்ப இருக்காது. பட் வந்து அதுவும் வந்து சில்வர் பீட்ஸில் தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஒன்றுமே இல்லை, செயின்ஸ் சுகர் பீட்ஸ் ஒரு லேயர் கொடுத்துட்டேன். தென் வந்து 3mm கொடுத்துருப்பேன். திரும்பியும் சுகர் பீட்ஸ் கொடுத்துருப்பேன். அது மாதிரி தான் நான் போயிருப்பேன். தென் வந்து திருப்பி வந்து ஸ்டோன், அந்த கலர் ஸ்டோன்லேயே வாங்கி ஃபுல்லாக ஒட்டி அதை சுற்றி வந்து சுகர் பீட்ஸு. தென் சைடில் வந்து நம்ம ஹேண்டுக்கு வந்து நீட்டாக போட்டனால நம்ம பின்னாடியும் கொஞ்சம் நீட்டாக போட்டால் கொஞ்சம் இதுவாக தெரியும் அப்படின்றதுக்காக நான் பேக்லேயும் வந்து 3mm வச்சு 2 சுகர் பீட்ஸ், 3mm 2 சுகர் பீட்ஸுன்ற மாதிரி கொடுத்துருந்தேன். அப்புறம் அங்கங்கே புட்டாஸ் போட்டுட்டேன். புட்டாஸ் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அங்கங்கே நான் புட்டாஸ் போட்டுட்டேன். தென் வந்து புட்டாஸ் வந்து நிறைய பேர் போடுவீங்க. நிறைய பேர் போட்டுட்டு வெளியில் டைலர்ஸ் கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வந்து இங்கே வந்து பின்னாடி வந்து டாட் பிடிப்பாங்க. அந்த டாட்டுக்கு நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் அந்த இடத்துலையுமே புட்டாஸ் போட்டிருப்பீங்க. அந்த இடத்துல நீங்கள் புட்டாஸ் போட்டு நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, டைலர்ஸ் வந்து அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு வந்து 4 inches கிட்ட பிடிப்பாங்க. அப்போ அவங்க பிடிக்கும்போது நீங்கள் வந்து அந்த இடத்துலே கரெக்டாக புட்டாஸ் எடுத்துன்னு போய் போட்டு வச்சிங்கன்னா அவங்களுக்கு மிஷினும் ஏறாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ரிமூவ் தான் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்க, அந்த புட்டாஸ்க்கு மட்டும் தனியாக போட்டு நாட் போட்டு எடுத்துருவீங்க. சில பேர் அப்படியே ஜாயினிங் புட்டாஸாக போடுவீங்க. ஜாயினிங் புட்டாஸாக போடுறவங்களுக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல எல்லா பீட்ஸும் கழண்டு போயிடும். ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஹேண்டு ஃபுல் வியூ நான் கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து இது 2 ஹேண்டு. தென் வந்து பேக் நெக்கும் அட்டாச் பண்ணியிருப்பேன். மறக்காமல் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் இது நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள்.